வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா ரொம்பவுமே சூப்பரான காஷ்மீரி புலாவ். இந்த காஷ்மீரி புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காஷ்மீர் புலாவுக்கு நாம ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறதும் சேர்க்கணும், அதே சமயம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறத நம்ம சேர்க்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா பாதாம் சேர்க்கலாம், முந்திரி சேர்க்கலாம், வால்நட் சேர்க்கலாம், அதே மாதிரி கிரேப்ஸ், அதாவது ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல அது சேர்க்கலாம், அதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். ஸோ இவ்வளவு விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ்ல சேர்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் சேர்க்கலாம், பப்பாளி பழம் சேர்க்கலாம், ஆப்பிள் சேர்க்கலாம். இவ்வளவு விதமான ஃப்ரூட்ஸ்கள் சேர்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல காஷ்மீர் புலாவ் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா சேர்க்க வேண்டியது குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ தான் அந்த ரைஸுக்கு உண்டான ஃபிளேவர். அதே மாதிரி இதுல காரம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே கூடாது. ஸ்வீட்னஸ், ஒரு புலாவ் அப்படிங்கிறதுல ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடியதுதான் இந்த காஷ்மீரி புலாவ். ஸோ காஷ்மீர் புலாவ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் நீங்க நினைப்பீங்க இவ்வளவு வளவள பேச்சு தேவையா அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் புலாவ் அப்படின்னா என்ன, காஷ்மீர் புலாவ்னா என்ன, அதுல எவ்வளவு விதமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த காஷ்மீர் புலாவை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் பழைய பாஸ்மதி ரைஸ் தான், அதாவது கொஞ்சம் பிராண்ட் நல்ல பிராண்ட் தான் அதாவது ரொம்ப பழசான பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதால ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை எடுத்து இது நான் ஒரு 10 இருந்து ஒரு 12 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி கணக்கு என்ன அப்படின்னா இந்த டம்ளர் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தணும். அதை ஊத்தும் போதும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பாத்திரம், அதாவது நம்ம செய்ய போறது மண் சட்டியில செய்ய போறோம். ஸோ இப்போ இந்த மண் சட்டியை பத்த வச்சாச்சு. இப்போ பத்த வச்ச பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம மண் சட்டியை பத்த வச்சாச்சு. மண் சட்டியை பத்த வச்ச பிறகு இதுல நாம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதாவது நம்ம டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது கிடையாது, பெரிய ஹீப் ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திருக்கேன். ஸோ இந்த நெய் ஊத்தின பிறகு இதுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டை போடலாம், ஏலக்காய் போடலாம், கிராம்பு போடலாம், பிரிஞ்சி இலை போடலாம், மராட்டி மோக்கோ, அப்புறம் ஜாதி பத்திரி, இந்த மாதிரி இதெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா காஷ்மீரி புலாவ் அப்படிங்கிறது நமக்கு ஒயிட் கலராகவும் அந்த குங்குமப்பூ சேர்த்தா லைட் எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது தான் நம்ம வரணும். ஸோ அதே மாதிரி இதுல காரம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது, வெங்காயம் போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா குக்கர்ல பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த புலாவ்லாம். அது பண்ணிட்டு ஒரு சில பேர் தவால வச்சு தம் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இத மாதிரி, அதாவது டைரக்டா வீட்டுல நீங்க பண்றதுக்கு ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ இப்போ இதை நம்ம பற்ற வச்சாச்சு, இதுல நெய் போட்டாச்சு. நெய் போட்ட பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, ஸ்டார் அனீஷு, பட்டை, இலை, இதை நான் போட்டுறேன். ஸோ இது எல்லாம் போட்டு நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வெடிக்கும் போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்ச பாதாம். ஸோ இப்போ இந்த பாதாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 15-20 பாதாம இதுலயே தாளிப்பு நான் போட்டுறேன். அதுக்கு அடுத்தது நாம முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பும் நான் ஒரு கொஞ்சம் ஒரு பிடிச்ச பொடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா இதுல எல்லாமே நட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் பொரியட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அதே சமயம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சு பண்ணாலே போதுமானது. இப்போ மறுபடியும் நம்ம அடுத்தது ட்ரை கிரேப்ஸை போட்டுடலாம். இப்போ அடுத்தது நான் ட்ரை கிரேப்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டுட்டேன். ஸோ ட்ரை கிரேப் போட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ இந்த தண்ணி பாருங்க, நான் என்ன பண்றேன், ஸோ 1 டம்ளர் அப்படின்னா 1.5 டம்ளர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 1 டம்ளர் ஊற்றிட்டேன். உங்களுக்கு அடுத்தது 1/2 டம்ளர். ஸோ இப்போ இந்த 1/2 டம்ளர் தண்ணியையும் நான் ஊற்றிட்டேன். ஏன்னா இப்போ இதுல ஒண்ணுமே இஞ்சி பூண்டு பேஸ்டோ அல்லது எதுவுமே நமக்கு கிடையாது. ஒன்லி இந்த பாதாம், முந்திரி, திராட்சை, இது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம
ஒரு டம்ளர் அரிசி நாம ஊற வச்சிருந்தோம். ஸோ இந்த ஊற வச்சு ஒரு 10-12 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ரொம்ப சால்ட் வந்து இதுல வந்து கரெக்டா, அதாவது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா நாம போடக்கூடியது எல்லாமே ஃப்ரூட்ஸ். ஸோ நீங்க வந்து ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம போடுறோம். அப்போ நீங்க வந்து நிறைய போட்டுட்டீங்க சால்ட் அப்படின்னா அதனுடைய டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து சால்ட் வந்து 3/4 அளவுக்கு தான் சால்ட் இருக்கணும். அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை நான் போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது நாம வந்து குங்குமப்பூவை ஆட் பண்ணணும். இந்த குங்குமப்பூவை ஆட் பண்றது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி டப்பாக்கல்ல தான் இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறதே வரும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டப்பால இருக்கிற குங்குமப்பூவையும் இப்போ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த குங்குமப்பூ வந்து 1 கிராம் அளவுக்கு உள்ளது. இது மாதிரி டப்பாக்கல்ல தான் கிடைக்கும். கொஞ்சம் பிராண்டடா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்போதான் அந்த ஒரு காஷ்மீர் புலாவ் அப்படின்னா அந்த குங்குமப்பூ, அந்த பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு இருந்தாதான் அந்த இது. நீங்க குங்குமப்பூ இல்லாம பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா காஷ்மீர் அப்படின்னால நமக்கு நல்லா தெரியக்கூடாது என்ன அப்படின்னா அந்த குங்குமப்பூ தான் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாமே வரும். அதனால குங்குமப்பூ தான் இதுக்கு மெயின். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி கொதிச்ச பிறகு சால்ட்டை செக் பண்ணிட்டு நாம அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி சால்ட்டும் செக் பண்ணிட்டோம். இந்த நேரத்துல இந்த பாஸ்மதி அரிசி நான் வந்து வடிகட்டி வச்சுட்டேன். வடிகட்டி வச்சுட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதம் வந்து வெள்ளையாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்ம ஒரு ஒயிட் ரைஸ்ல இந்த தாளிப்பு போட்ட மாதிரி அப்படிதான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து சாதம் வந்து போட்டாச்சு. சாதம் வந்து போட்டு தண்ணி வந்து இப்பதான் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது. இந்த நேரத்துல நீங்க வேணும் அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் ஆட் பண்ண போறதுல டைரக்டா தான் குங்குமப்பூவை ஆட் பண்ண போறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால்ல கொஞ்சமா இந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணி அதை வந்து மேல தெளிப்பாங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ண போறதுல டைரக்டா குங்குமப்பூவை இதுல ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியும் கொதிக்கும் போது குங்குமப்பூவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைட் எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது தானா வரும். இப்போ பாருங்க, நான் வந்து குங்குமப்பூ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த 1 கிராம் குங்குமப்பூவையும் இதுல நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுல ஆட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சாதத்தை லைட்டா அப்படி ஒரு கலந்தீங்க அப்படின்னா இந்த குங்குமப்பூ எந்த இடத்துல எல்லாம் படுமோ அப்படி எல்லா இடத்துலயும் பட ஆரம்பிக்கும். பட ஆரம்பிச்ச பிறகு நல்லா வந்து கொதிச்சு சாதம் வேகட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து தண்ணி வச்ச தண்ணி கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ வந்து சாதம் வந்து நாம வந்து கரெக்டா வந்து சாதமும் வேக ஆரம்பிக்குது. அதே சமயம் குங்குமப்பூ போட்டதும் அந்த லைட் வந்து எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து வேகணும். இந்த நேரத்துல தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி வந்த பிறகு நீங்க தூக்கி தவால வைங்க. தவால வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. இல்லை உங்களுக்கு குக்கர்ல வச்சீங்கன்னா புலாவ் வந்து நல்லா வரும், புலன்னு வரும், உதிரா வரும்பாங்க. பட் நான் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு டைரக்டா நீங்க பாக்குறீங்க, இந்த பானையை டைரக்டா வச்சு வைக்கிறேன். இந்த பிரியாணி புலாவ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கணக்கு என்ன அப்படின்னா 1 டம்ளர் அரிசி நீங்க போட்டீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃபயர் வந்து ஸ்லோவா வச்சு பண்ணீங்க அப்படின்னாலே கரெக்டா அந்த புலாவ் அப்படிங்கிற பிரியாணி அப்படிங்கிறது தம் உடைக்கிறீங்க அப்படின்னா உதிரா வர்ற மாதிரி வரும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நான் டைரக்டா காட்ட போறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து சாதம் வந்து நல்லா வந்து எந்த பொசிஷன்ல வெந்திருக்கு பாருங்க. ஸோ அந்த நம்ம குங்குமப்பூ போட்டதும் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த சாதம் வந்து எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் தம் ஆகட்டும், காட்டும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து சாதம் வந்து வேக ஆரம்பிக்குது. அதே சமயம் தண்ணி வந்து கீழே வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நாம வந்து இந்த சாதத்தை இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க சாதத்தை திருப்பி விடாம இருந்தீங்க அப்படின்னா மேல உள்ள சாதம் வேகாது, கீழே உள்ள சாதம் வெந்த மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் புலாவு, அதே மாதிரி பிரியாணி எப்படி செய்யறது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத்தி பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது, இது எல்லாமே தெளிவா நம்ம கொடுத்துருக்கோம். இதை தவிர நம்மளுடைய இன்னோவேட்டிவ் டிஷ் அப்படின்னு சொல்லி காலை பிரியாணி எப்படி பண்றது,
அதே மாதிரி முருங்கைக்காலை எப்படி பிரியாணி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னோவேட்டிவ் டிஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதத்தை வடிச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து தம் ஆகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த சாதம் வந்து தம் பண்றோம். நாம வந்து தம் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு 10 to 12 நிமிஷம் தம் ஆகட்டும். ஃபயர் வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்லோவா தான் வச்சிருக்கேன். இந்த ஸ்லோவா வச்சு இதுலயே ஆணுச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். தம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நாம வந்து தம் பண்ணி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இப்போ நாம வந்து மூடியை திறக்க போறோம். இந்த மூடியை திறந்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா தம் ஆயிருக்கு. இதுல வந்து நாம என்ன பண்ணணும், நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னிஷ் அப்படிங்கிறது இந்த புலாவுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்ரி பழம். இந்த செர்ரி பழத்தை நான் வந்து என்ன பண்றேன், இதை பாருங்க ஆட் பண்றேன். ஸோ செர்ரி பழம் வந்து நான் ஒரு 10-15 பழத்தை வந்து நான் வந்து இதுல வந்து அழகா வந்து 2 கட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது நாம வந்து ஆப்பிள். இந்த ஆப்பிள் வந்து நான் அழகா வந்து வெட்டிட்டு இதையும் போட்டிருக்கேன். ஸோ சின்ன ஒரு ஆப்பிளை வந்து அரை ஆப்பிளை நான் வெட்டி அதை வந்து கார்னிஷா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பைனாப்பிள்ல வந்து ஒரு பைனாப்பிளை நான் வந்து பாதி பைனாப்பிளை இப்படி வெட்டிருக்கேன். இந்த காஷ்மீர் புலாவ் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸுகள் நிறைந்த புலாவ் தான் இது. ஸோ இப்போ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாதுளம்பழம். ஸோ இதுல பாருங்க எவ்வளோ ஸ்வீட்னஸ் உள்ள மாதிரி புலாவுக்கு வந்து பண்ற பாருங்க மாதுளம்பழம். ஸோ இப்போ இந்த மாதுளம்பழத்தையும் ஆட் பண்ணிட்டு கடைசியா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ள நெய்யையும் நான் வந்து இதுல ஆட் பண்றேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸோட இந்த நெய்யும் வந்து இப்படி தம் ஆகும். அதுக்கு அடுத்தது இதுல கொஞ்சமா இருக்கிற நாம வந்து இந்த குங்கும பூவை மேல வந்து ஆட் பண்றோம். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ்க்கு தான் இதெல்லாம். இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புலாவை வந்து நான் வந்து பிரிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இப்போ புலாவ் வந்து ரெடி ஆயிருக்கு. நாம இதெல்லாம் போட்ட பிறகு இதுல வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த புலாவ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து எந்த விதமான தம் வந்து தோசை கல்லோ இதுவோ எதுவுமே நான் வைக்காமே இந்த புலாவ் வந்து வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம அழகா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த புலாவ் வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி அழகா வந்து மாத்துறேன் பாருங்க. ஸோ இந்த மாத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த புலாவ் வந்து நம்ம அழகா குங்குமப்பூ போட்டதும் அந்த yellowish கலர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஃப்ரூட்ஸ் போட்டதும் இந்த ஃப்ரூட்ஸ்ல அழகா வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸ்களும் ஸோ விதவிதமா கலரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல நாம வந்து அழகா இதுக்கு வந்து சிம்பிள் ரைத்தாவும் நம்ம கார்லிக் வச்சு யூஸ் பண்ணலாம். அதை வச்சு அந்த மாதிரி ரைத்தாவும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த காஷ்மீர் புலாவ் வந்து ரெடி பண்ணி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுகளும் மேல போட்டாச்சு. இதன் பிறகு கடைசியா நாம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா கார்னிஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கணும். அதனாலதான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து மேல வந்து நீங்க கார்னிஷா போடணும். ஸோ இப்போ போடும்போது பாருங்க உங்களுக்கு நல்ல அழகா வந்து பார்க்கவே உங்களுக்கு வந்து இதுல வந்து செர்ரி இருக்கு, டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பாதாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் காஷ்மீர் புலாவ் அப்படிங்கிறது. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.